பிரேக்கப் ஆயிடுச்சா ப்ரோ? ஃபர்ஸ்டெல்லாம் பிரேக்கப்ன்ற விஷயம் எப்படி இருந்துச்சுன்னா, தண்ணி போடுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருப்பான், அவங்ககிட்ட பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு புலம்பிகிட்டே சுற்றிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட்ல இவ்வளோதான் பிரேக்கப் ஏன் பெரிய விஷயம் பண்ணுறீங்கன்னு தெரியல. அது வந்து அவனோ அவளோ அவனுக்கான வேலையை பார்த்து போகிறேன்னு சொல்லி மியூச்சுவலாக பிரிஞ்சுக்கிறாங்க. இல்லை அன்மியூச்சுவலாகவே 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு முரண்பாடு இருக்கும்போது பிரிஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுக்க. ஆனால் அந்த அங்கே பிரிகிறது தான் மேட்ரு. பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை ஏன் அது ஒரு விஷயமா எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க, அதை ஒரு சீரியஸான டாப்பிக்காக எடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை இதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் எரியற தீயில தூக்கி எண்ணெய் ஊற்றுற மாதிரி மேலே பிரேக்கப் சம்பந்தமா ஒரு வீடியோ போடுறீங்கன்னு தெரிஞ்சிச்சு. அது 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 நீங்க எப்படி பண்ணணும்ன்ற ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு சோக மியூசிக்கை போட்டு இவங்கெல்லாம் சோகமாவே பேசுறது. நம்ம ஒருத்தங்களை நினைச்சிட்டே இருந்தோம்னா அவங்க நம்மளை ஏமாத்திடுறாங்க. அப்போ அது நம்ம தப்பு இல்லைல்ல. அவதான் ஏமாத்திட்டு போயிட்டாலும் அப்போ வேலை புண்டாய பாடுறா சுண்ணின்னு உனக்கு சொல்ல தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஒரு வீக்கான மென்டல் ஸ்டேஜ் அது பிரேக்கப். அந்த ஸ்டேஜ் வந்து எதை வச்சு நம்மளால பிரேக்கப் சரி பண்ண முடியும்னா ஒரு ஸ்ட்ராங்கான மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். இவங்க சூழ்நிலையில பிரேக்கப் பத்தி நினைச்சிட்டோ நீ யோசிச்சுட்டோ நீ உன்னோட கெரியரை பில்ட் பண்ணாமே இருந்தீங்கன்னா காதல் தோல்வி பெருசா நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஆடம்பர வாழ்க்கை வாழல.